திருவண்ணாமலை அருகே கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து வீடுகளில் கருப்பு கொடி கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் கண்ணமங்கலம் பேரூராட்சி சார்பில் 7 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கழிவுநீர் மறுசுழற்சி சுத்திகரிப்பு நிலையம் அமைக்க 3 மாதங்களுக்கு முன்பு பெரிய ஐயம்பாளையம் அருகே உள்ள அரசு நிலத்தில் பூமி பூஜை போட முயன்ற அதிகாரிகளை கிராம மக்கள் தடுத்து நிறுத்தினர். மேலும் இது தொடர்பாக கோட்டாட்சியர் மற்றும் மாவட்ட ஆட்சியருக்கு புகார் அளித்து கிராம மக்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து பணிகள் அனைத்தும் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டன. இந்நிலையில் கழிவுநீர் சுத்திகரிப்பு பணிகள் மீண்டும் தொடங்கப்பட்டதால் ஆத்திரமடைந்த ஐயம்பாளையம் கிராம மக்கள், விவசாயம் சங்கத்தினர் ஆகியோர் பள்ளிகளுக்கு செல்லும் குழந்தைகளுடன் தங்கள் வீடுகளில் கருப்பு கொடி ஏற்றி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் மாணவர்கள் இன்றி பள்ளி வெறிச்சோடியது. இதையடுத்து ஆரணி வட்டார கல்வி அலுவலர் ஏழுமலை, ஆறுமுகம் ஆகியோர் ஐயம்பாளையம் கிராமத்திற்கு நேரில் வந்து பெற்றோர்களுடன் சமரச பேச்சுவார்த்தை நடத்தினர். ஆனால் அதனை ஏற்க மறுத்த கிராம மக்களும் சீருடை அணிந்த மாணவர்களும் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவிக்கும் வாசகங்கள் எழுதப்பட்ட பதாகைகளுடன் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த வட்டாட்சியர் கௌரி சமரச முயற்சியில் ஈடுபட்டதை ஏற்க மறுத்த கிராம மக்கள் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலைய திட்டத்தை கைவிடும் வரை போராட்டம் தொடரும் என்று தெரிவித்தனர். இதனால் அங்கு பரபரப்பு நிலவியது. திருவண்ணாமலை மாவட்ட மேற்காரணி ஒன்றியம் பெரிய ஐயம்பாளையம் ஊராட்சி பகுதியில் வண்ணாங்குளம் பஞ்சாயத்தில் கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலை இங்கே அமைக்கப்படுகிறது. அந்த கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலை அமைப்பதற்கு இங்கே பெரிய ஐயம்பாளையம் ஊராட்சி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றனர்.